வீடு கட்டணும். எவ்வளவு ஆசை உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும்னு? நமக்கு நல்ல வாடகை வீடு கிடைச்சிட்டா சூப்பர்ன்ற நிலைமை தாண்டி இன்னைக்கு நம்மளோட பூமியில நம்ம இருக்கோம். கீழே இருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினைச்ச ஒரு வீடு கட்டது ரொம்ப சந்தோஷம். கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இந்த வீட்டுல தூங்கணுமாங்க. இத்தனை ஆண்டு கால கனவு. ஓகே, இவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்க பூமி நீங்க சொன்னது எனக்கு அழகா தெரிஞ்சது. கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மோட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல. நீங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்க உங்க சொந்த வீட்டுல படுத்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அவங்க டிராவல் தமிழ் சர்வீஸ் மக்களே, தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட நியூ ஹோம் டூர் பார்க்க தான் மக்களே வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் மக்களே, அதுவும் நம்ம சொந்த ஊரில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கட்டியிருக்கோம் மக்களே. ஒரு மாடி வீடு, 1 BHK ஹவுஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க, அதுதான் நம்ம ஊரோட கோவில். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோமா. நான் சொல்கிற மாதிரி இந்த வீட்டோட பட்ஜெட் நீங்கள் நினச்சி பார்க்காத விட ரொம்ப குறைவான பட்ஜெட் மக்களே. இந்த பட்ஜெட்டில் இந்த வீடியோ கட்டவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட வீடு. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம வீடு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்கோம் நம்ம. ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கு இப்படி தான் மக்களே இருக்குது. முன்னாடி நம்ம டைல்ஸ் எலவேஷனுக்காக டைல்ஸ் போட்டிருக்கோம். அதே சமயம் அந்த சைடே தனியாக ஒரு எலவேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், லுக்காக இருக்கணுக்காக தான் இது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, இப்படி தான் அந்த வீடு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாமா, வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வீட்டோட முன்னாடி வாசல் என்ட்ரன்ஸ். நம்ம முன்னாடி ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டோம் மக்களே. ஸோ அங்கே அப்படியே ரூம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வீட்டோட ஹாலு. மிகப்பெரிய பிரம்மாண்டமாலாம் ஹால்லாம் சொல்ல முடியாது. ஒரு 10க்கு 12 அவ்வளோதான் ஹாலோட சைஸு. ரொம்ப சின்ன சைஸ் தான். சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா, நம்ம இந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் மக்களே. எப்படின்னா ஒரு 2 ஆள் மட்டும்தான் இந்த கிச்சனுக்குள்ளே இருக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மேனேஜ் பண்ணி கட்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு மாடி வீடு கிடையாது. உங்களுக்கு பார்க்க மாடி வீடு மாதிரி தான் இருக்கும். ஆமாம் மக்களே, இது சாதாரண ஒரு காலனி வீடுன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அந்த காலனி வீட்டவே நாங்கள் மாடி வீடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனுக்கு ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் ஒட்டிருக்கோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் டைல்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அது கிச்சனா. அப்படியே நீங்கள் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு மாதிரி போட்டு அதை நம்ம சாமி ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். இது சாமி ரூமு. இடையில ஒரு செவுறு மாதிரி ஒன்று வந்துடும். இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் பழைய செவுறு மக்களே. இந்த சைடு இருக்குதுங்க, அதுதான் புது செவுறு. உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடு எப்படி கட்டணும், எவ்வளோ பட்ஜெட்னு. நீங்கள் நினைக்கிறத விட இந்த 1 BHK ஹவுஸ் பாதிக்கு பாதி பட்ஜெட்டில் தான் நாங்கள் வீடே கட்டியிருக்கோம். இந்த மாதிரி பட்ஜெட்டில் இப்போது யாருமே வீடு கட்ட முடியாது. நீங்கள் சாதாரண ஒரு தகரத்துலேயோ அல்லது ஆஸ்பிராசிட்டியில் வீடு போட்டால் கூட குறைந்தது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கிட்ட வந்துடும். ஆனால் நாங்கள் கட்டின இந்த மாடி வீட்டோட மொத்த செலவு நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டிங்கன்னா அதை விட குறைவு தான் மக்களே. ஸோ இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம் மக்களே. இதுவும் ஒரு 10க்கு 10 சைஸு உள்ள ஒரு சின்ன பெட்ரூம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா, எல் ஷேப்பில் நம்ம இது கொடுத்துருக்கோம் மக்களே. கீழே இது அந்த பழைய சோரோடு இருந்தது. ஸோ அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மீதமாக இருக்க டைல்ஸ் நம்ம அதில் ஒட்டி வச்சிட்டோம். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்குங்காக. இப்போ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பழைய சவர், இது புது சவர், இது பழைய சவர். உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு நான் இந்த வீட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பார்க்க ஒரு மாடி வீடு மாதிரி, மாடி அமைப்பு மாதிரி தான் இருக்கும். மாடி வீடு தான், ஆனால் அதை நாங்கள் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்களேன், நல்லாவே தெரியும். அந்த லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருந்துச்சு. அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு காலனி வீடு மக்களே. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு காலனி வீடு தெரியுது பார்த்தீங்களா, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கண்ணே, அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு தான் நம்ம வீடு மக்களே. ஆக்சுவலாக அதுதான் வீடு. இப்போ நம்ம இருக்கிற வீடு அந்த வீடு தான். அந்த வீடவே நாங்கள் கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்த வச்சு
கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணி அது ஒரு மாடி வீடாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ செவுரு வந்து ரொம்ப பழைய செவுராக இருந்துச்சு. ஸோ செவுரு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லர் மாதிரி போட்டு தனியாக ஒரு செவுரு எடுத்து அதுவே ஒரு மாடி வீடாகவே கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க உங்களுக்கு நான் மாடியில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வாங்க மக்களே அப்படியே மேலே போவோமா. ஆக்சுவலாக இது வந்து மாடி வீடு தான், புது வீடு மாதிரி தான் மக்களே இருக்கும். ஆனால் பழைய வீட்டோட கொஞ்சம் செவரெல்லாம் எடுத்து பில்லர்லாம் போட்டு அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாடி வீடு மாதிரி கட்டோம். புது வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட்டிட்டோம். ஆக்சுவலாக வந்து புது வீடுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம வீடு கட்டி வச்சுருக்கோம். இதோட மொத்த பட்ஜெட் செலவு நீங்கள் எவ்வளோ நினச்சிருப்பீங்க? குறைஞ்சது ஒரு 10 இல்லை ஒரு 12 லட்சம் ஆயிருக்கும். இப்போதைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கனாவே ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டாலிட்டி வீடியோட விலையே வந்து 2-3 லட்ச ரூபா போகும். நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய 1 BHK வீடு மாடி வீடு கட்டுறதுக்கு எங்களோட மொத்த செலவே வெறும் 6 லட்ச ரூபா தான் மக்களே. எங்களுக்கு அவ்வளோதான் செலவாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்லாம் போடல, அஸ்திவாரம் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி வீட்டை தான் இப்போ இருந்த இதே மாதிரி இல்லை மக்களே, அந்த வீட்டை தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு மாடி வீடாகவே ஃபுல்லாகவே மாற்றி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன். நம்ம வீடு இதுதான் புது வீடு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பெரியப்பா வீடு மக்களே. இது வந்து நம்மளோட சின்ன பெரியப்பா வீடு. அந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜன்னலுக்கு அதான் வாசப்படியாக இருந்துச்சு முன்னாடி. அந்த காலனி வீட்டோட முன்னாடி வாசப்படி அதுதான். அந்த அப்படி இருந்த வீடு தான் ஃபுல்லாக டோட்டலாக ஒரு புது மாடி வீடாகவே நம்ம வந்து கட்டிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, அந்த மாடி வீடு புதுசாக கட்டினது. இப்போ நம்ம கட்டினதும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட்டியிருக்காது. இந்த பார்த்துங்க, நாங்கள் அப்படியே உள்ள போவோம். சைடு உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் மக்களே இருக்குது. அவ்வளோதான், வீடு வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு பெட்ரூமுக்கு ஒரு கதவும் நெக்ஸ்ட்டு வந்து ஜன்னலுக்கு ஒரு கதவும் வச்சிட்டோம்னா வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பால் காய்ச்சல் நான் கூப்பிட்றேன், நீங்கள் மறக்காமல் வாங்க. அப்படியே வீட்டோட அவுட்லுக்லாம் காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து பாருங்கள், இது கிச்சன். அங்கிட்டு இது பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இது கிச்சனு. இந்த சைடு வந்து இது இருக்குது சாமி ரூமு. இந்த வீட்டோட நான் உண்மையாக சொல்ல மக்களே, உண்மையாலுமே சொல்கிறேன், பொய் சொல்லலை. இந்த வீட்டோட மொத்த செலவே எங்களுக்கு வந்து 6 லட்ச ரூபா தான் ஆச்சு. இன்னும் நாங்கள் பட்ஜெட் கம்மியாக தான் வீடு கட்டணும்னு நினச்சோம். ஸோ செங்கல் சிமெண்ட்டு எல்லா ரேட்டும் வந்து அதிகமாகிடுச்சினால இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் போயிடுச்சு எங்களுக்கு அதிகமாக. ஸோ வீட்டு வந்து அவுட்லுக் வந்து கொஞ்சம் பார்க்க சூப்பராகவே இருக்கும். சரி, எல்லாமே நாங்கள் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு தான் மக்களை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ ரேட் வந்துச்சு. ஒயர்லேருந்து சிமெண்ட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் நம்ம போட்டிருக்கோம். பார்க்க வீடு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். சின்ன வீடு தான், ஆனால் எங்களுக்கு இது போதுமான அளவு மக்களே சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு சொந்த வீடு இருக்குது, அதுவும் புது வீடு இருக்குது, அதுவும் எங்கள் ஊர்லேயே இருக்குது. அப்படிங்கிறபோது நாங்கள் ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது வந்து பெரியப்பா வீடு, பெரிய பெரியப்பா வீடு. அவங்க சின்ன பெரியப்பா வீடு, பெரிய பெரியப்பா வீடு ரெண்டும் ஒட்டியே தான் இருக்கும். தனித்தனியாக ஒட்டி அங்கிட்டு ஒரு வீடு இங்கிட்டு ஒரு வீடு இருக்கும். ஸோ எங்களோட ஜாமான் எல்லாமே இங்கே தான் மக்களை வச்சுருந்தோம். இப்போ நம்ம இந்த படிக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்கும், அதை நம்ம கட்ட போகிறோம். பார்த்துட்ருக்கீங்களா, வந்து படிக்க வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. நம்ம டைல்ஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 படி 4 படிக்கு மட்டும் டைல்ஸ் போட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க மறுபடியும் உங்களுக்கு நான் வீட்டை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். பார்த்துட்டிங்களா, இங்கே இந்த லைட்டு இந்த ஐடியா எல்லாமே வந்து என்னோடய இது தான் மக்களே. மேலே நாங்கள் கான்க்ரீட் போட்டு தான் வீடு கட்டியிருக்கோம். ஆல்ரெடி இருந்த செவுரு அதை மேலே மட்டும் நாங்கள் தட்டிட்டு புதுசாக இன்னொரு செவுரு பக்கத்தில் இருந்து எடுத்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு மாடி வீடாகவே மாற்றிட்டோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் வெறும் 6 லட்ச ரூபாவில் ஒரு அழகான ஒரு மாடி வீடை நாங்கள் கட்டியிருக்கோம். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்குது. சும்மா 2 ஜன்னலுக்கு வந்து ஜன்னல் வைக்கணும், அப்புறம் வந்து ஒரு பெட்ரூமுக்கு ஒரு கதவு மட்டும் போடணும், அவ்வளோதான். வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பால் காய்ச்சல் வந்து இந்த மாதம் இல்லைனா இந்த ஆடி மாதம் முடிஞ்சு நம்ம பால் காய்ச்ச போகிறோம். பார்த்திங்கன்னா கண் டிஸ்ட்ரிக் வந்து விநாயகர் படம், இதுவும் நான் சூஸ் பண்ணால் தான் மக்களே. 2 கலரில் வாங்கியிருக்கேன், ஒன்று ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து எல்லோ கலரு. கொஞ்சம் பார்க்கவே லுக்காக இருக்கும். டைல்ஸு இந்த பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து என்னோடய சாய்ஸ் தான். நான் தான் எல்லாமே சூஸ் பண்ணி நம்ம போட்டால் இதெல்லாம் நல்லாயிருக்கும், பார்க்க கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் தான் மக்களே நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் பார்க்கவே உங்களுக்கு
கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கூட நானாக சென்ட் பண்ணதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். பாத்ரூமோட சைஸு வந்து சின்னதாக மக்களே, ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அகலம் மட்டும் கம்மி. ஸோ நம்ம வந்து எல்லாமே பண்ணியிருக்கோங்களே, பைப் இருக்குது, உள்ள ஷவர் எல்லாமே வச்சுருக்கோம், டைல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் நம்ம வீட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இப்படி இருந்த பழைய சுவரில் தான் நம்ம எக்ஸ்ட்ராலாம் கட்டி இப்படி வீடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இது அந்த வீடு பூச்சிவெல்லாம் நடக்கும்போது எடுத்த வீடியோ மக்களே, அப்படியே பாருங்கள். பிரிக்ஸு, ஆலாப்பிளக்கல், அப்புறம் வந்து பிளேயர்ஸ் கல், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்கோம். இதில் பழைய சுவரும் இருக்குது, புது சுவரும் இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் மக்களே அந்த வீட்டை கட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் வெளியே நின்று பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் அப்பா. உள்ளே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவங்க தான் எங்கள் அம்மா. ஸோ இப்படி ஒரு இருந்த வீட்டை தான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அழகான வீடு கட்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் மக்களே, வெறும் 6 லட்ச ரூபா தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆகிருக்கு. மேக்ஸிமம் இன்னொன்று எங்கள் ஆந்திர செலவு இதெல்லாம் போக்குவரத்து அப்படி இப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா, அவ்வளோதான் மொத்த செலவே. எங்களோட மொத்த செலவே அவ்வளோதான். இன்னும் நாங்கள் குறைச்சிருக்கலாம், ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் அந்த மாதிரி செலவு அந்த மாதிரி இழுத்துருச்சு. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலே வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மெட்டீரியல் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியிலே போட்டோம். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு. இல்லைனா நாங்கள் ஒரு 2-3 லட்ச ரூபாலே இந்த வீட்டை கட்டியிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க.